Morning to all. Today we are going to see a new chapter in economics. Fourth chapter, cost and revenue analysis. So you already know what is cost and what is revenue. So cost is means செலவு, revenue means வரவு. So வரவு செலவுக்கு உள்ள தொடர்புகளை பற்றி தான் இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? So introduction, cost and revenue analysis refers to the examining the cost of production and sales revenue of a production unit or firm under various condition. ஸோ காஸ்ட்டுக்கும் ரெவன்யூக்கும் உள்ள தொடர்பை பற்றி தான் இதில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஆகிற செலவுகள் எவ்வளோ, அதை விட்டு வருகிற வருமானங்கள் எவ்வளோ, ஓகேவா? ஸோ ஒரு நிறுவனத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு விற்கிறாங்கன்னா அந்த பொருளுக்கான வரவு எவ்வளோ, அந்த பொருளுக்கு நம்ம செய்யப்படுற செலவுகள் எவ்வளோ. ஸோ பல கண்டிஷன்ஸில் அது என்ன பண்ணுறாங்க, எக்ஸாமின் பண்ணுறாங்க. ஓகேவா? The object of a firm is to earn profit and not to make a loss. ஸோ ஒவ்வொருத்தரோட எய்ம் என்னவாக இருக்கும், firm earn profit தான், not to make a loss. ஓகேவா? However, a firm profit or loss is primarily determined by its cost and revenue. ஸோ ஒரு firm profit earn பண்ணுறதா லாஸ் earn பண்ணுறதை எதை வச்சு டிட்டர்மைன் பண்ண முடியும், காஸ்ட் அண்ட் ரெவன்யூ. ஸோ அந்த ப்ராடக்டை பொறுத்து அதில் வர வரவுகளும் அந்த பொருளுக்கான செலவுகளையும் வச்சு தான் அந்த ஃபர்ம் வந்து ப்ராஃபிட்டாக லாஸான்றதை முடிவெடுக்கும். ஓகேவா? இன் சிம்பிள் டேர்ம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் காஸ்ட் டோட்டல் ரெவன்யூ அண்ட் டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட்டுக்கும் டோட்டல் ரெவன்யூக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் அதை வச்சு தான் அந்த ஃபர்ம் வந்து ப்ராஃபிட்டாக லாஸான்றதை என்ன பண்ணும், அஸ்யூம் பண்ணும். ஸோ பொருளை விற்று அது வரும் லாபத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த லாபத்தில் செலவுகளை கழித்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா லாஸ் கிடச்சிருக்கான்னு அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். as cost and revenue are very important to decide the functional behavior of output and its supply behavior in the market, it is necessary to understand the cost and revenue concept. ஸோ காஸ்ட் ரெவன்யூ தான் இம்பார்ட்டண்ட்டாக டிசைட் பண்ணுது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில். ஸோ வரவு செலவு தான் என்ன பண்ணுது, ஒரு ப்ராடக்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுறாங்க. ப்ராஃபிட் ஆனால் மேற்கொண்டு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அதோட அவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ காஸ்ட் அண்ட் ரெவன்யூன்றது ஒரு முக்கியமான கான்செப்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இன்ட்ரொடக்ஷன். ஸோ காஸ்ட் அனாலிசிஸ் என்ன, காஸ்ட் ரெஃபர்ஸ் டு த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அ கமோடிட்டி. அப்படின்னா என்னம்மா, ஸோ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆகிற மொத்த செலவுகள் தான் என்னது, காஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மொத்த செலவுகள் தான் என்னது, காஸ்ட். காஸ்ட் அனாலிசிஸ் ரெஃபர்ஸ் டு தி ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் ஆஃப் காஸ்ட் இன் ரிலேஷன் ஒன் ஆர் மோர் ப்ரொடக்ஷன். ஸோ என்ன பண்ணுறாங்க, காஸ்ட்ன்றது ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். எதனுடைய பிஹேவியர் ஸ்டடி பண்ணுதுன்னா காஸ்ட். செலவுகள் எந்த மாதிரி செலவுகள் ஆகுது, எதற்காக செலவுகள் ஆகுது, ஸோ ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி வேறுபடுது, ஸோ இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் ஸ்டடி பண்ணுறது தான் இந்த காஸ்ட் அனலைசிஸ். ஓகேவா? ஸோ இது எதை பற்றி, காஸ்ட் வந்து எதை பற்றி, எதுக்கெல்லாம் செலவாகும், எதை பற்றி வந்து அதை அனலைஸ் பண்ணுதுன்னா அவங்க சில க்ரைட்டீரியா நிர்ணயிச்சிருக்காங்க. என்ன மாதிரி க்ரைட்டீரியா, நேம்லி மெயினாக இதெல்லாம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும். காஸ்ட்னா சைஸ் ஆஃப் அவுட்புட், ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அண்ட் அதர் எக்கனாமிக் வேரியபிள்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், அது ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன, லார்ஜ் ஸ்கேலாக ஸ்மால் ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷனாக, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எந்த மாதிரி இருக்குது, அதனுடைய ப்ரைஸஸ் எந்த மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லை வேறு இதர செலவுகள். ஸோ இது எல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய காஸ்ட்டை வந்து நிர்ணயிப்பாங்க, அதனுடைய காஸ்ட்டை வந்து நிர்ணயிப்பாங்க. ஓகேவாம்மா? ஸோ அதனுடைய செலவுகள் எதை வச்சு நிர்ணயிப்பாங்க, இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் வச்சு தான் நிர்ணயிப்பாங்க. ஃபங்க்ஷன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட் அண்ட் அவுட்புட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ காஸ்ட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள தொடர்பை கூறுவது தான் என்னது, காஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இட் டெல்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட் அண்ட் அவுட்புட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இட் டெல்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட் அண்ட் அவுட்புட். Then a cost function may be expressed as written as C is function of Q. So C is dependent term of Q. So Q is independent term. So Q is independent term and C is dependent term. Okay ba? So C is function of Q. So C means cost, Q means quantity of output. So எந்த அளவுக்கு quantity of output வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன போகும்,
செலவுகளும் ஆகும். ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் என்ன எதை கணக்கெடுப்பாங்க, செலவுகளை வந்து கணக்கிட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ சின்றது செலவுகள்ன்றது எதை சார்ந்திருக்கும், அங்கே எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை சார்ந்து இருக்கும். அப்போ சின்றது டிபெண்ட் டேர்ம், எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அவுட்புட்டில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அவுட்புட்ன்றது இண்டிபெண்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் டேர்மில் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிசி ஈக்குவல் டு QQ plus minus 18Q square plus 19Q plus 12. So cost function are derived function because they are derived from production function. So cost function எதில் derive ஆகி வருது, production function வந்து derive ஆகி வருது. ஸோ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு எடுக்கும் போது தான் அதற்கு ஆகிற செலவுகளை வந்து நம்ம கணக்கெடுப்போம். ஸோ இப்போ எதுலேருந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து டிரைவ் ஆகுங்கிறது தான் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ we shall discuss the basic concept, cost concept and the behavior below. ஸோ இப்போ பேசிக் கான்செப்ட் ஆஃப் காஸ்ட்டை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த மாதிரி காஸ்ட் இருக்குது, ஒவ்வொரு காஸ்ட்டை பற்றி நம்ம இப்போ. ஸோ the next one is money cost. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் மணி டேர்ம்ஸ் இஸ் கால்ட் மணி காஸ்ட். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு ஆகிற செலவுகளை எல்லாத்தையும் எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா பணத்தை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, மணி காஸ்ட். In other words, it is the total money expenses incurred by a firm in producing a commodity. So it is the total money expenses. So what if you're producing a commodity in a firm, we need the total money expenses. ஸோ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா, ஒரு நிறுவனத்தில் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆகிற மொத்த செலவுகளை தான் என்னென்னு சொல்லுவாங்க, மணி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மணி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மணி காஸ்ட் இன்க்ளூட்ஸ் the expenditure such as. ஸோ மணி காஸ்ட்டு, ஸோ பணச்செலவுகள், எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் பணச்செலவுகள், எந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் அது நம்ம இப்போ சொல்கிறாங்க. என்ன மாதிரி எதுக்கெல்லாம் மணி காஸ்ட் வந்து யூஸ் ஆகும், அதுக்கெல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றது சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சச்சஸ் என்ன சொல்கிறாங்கம்மா, சச்சஸ் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், salaries, payment of rent, interest on capital, expenses on fuel and power, expenses on transportation and other types of production related cost. ஸோ ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் காஸ்ட் இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பணம் தேவை. ஸோ இந்த பொருட்களை வாங்குவதற்கு இல்லை இந்த பொருட்களுக்கு கொடுப்பதற்காக ஆகப்படுற செலவுகள் தான் என்னன்னு சொல்கிறாங்க, மணி காஸ்ட்னு சொல்கிறாங்க. தீஸ் காஸ்ட் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த காஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ். அது மட்டும் இல்லாமல் மணி காஸ்ட் எப்படிலாம் கூப்பிடுறாங்கன்னா, மணி காஸ்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரைம் காஸ்ட், டைரக்ட் காஸ்ட், நாமினல் காஸ்ட், அக்கௌண்டிங் காஸ்ட், எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் ஆர் அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் என்னது மணி காஸ்ட். ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி. ஸோ வாட் இஸ் ரியல் காஸ்ட்? Real cost refers to the payment made to compensate the efforts and sacrifice of all factor owners for their services in production. ஸோ அப்படி ரியல் காஸ்ட்னா என்ன அப்படின்னா பேமெண்ட். ஸோ எதற்கெல்லாம் பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எதற்காக பே பண்ணுறாங்கன்னா, compensate the efforts and sacrifices of all factor owners. ஸோ தன்னுடைய உழைப்புகளையும் தன்னுடைய தியாகங்களையும் செய்கிறாங்க பற்றியா. ஸோ அவங்களுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு செய்யப்படும் செலவுகள் தான் என்னது ரியல் காஸ்ட்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படும் பணம் தான் என்னன்னு சொல்கிறாங்க ரியல் காஸ்ட். ஸோ அவருக்கு போடப்படும் உழைப்புக்கும் உழைப்பிற்கும், அது அவங்க வேறு செஞ்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே, ஸோ அந்த உழைப்புக்கும் அவருக்கு செய்யும் தியாகத்திற்கும், ஓகேவா, ஸோ அதற்கு கொடுக்கப்படும் காஸ்ட் தான் ரியல் காஸ்ட். ஸோ இது யார் செய்வாங்கன்னா ஃபேக்டர் ஓனர்ஸ் ஃபார் தேர் சர்வீசஸ். அவங்க சர்வீஸ் செய்கிறாங்களே, அந்த சர்வீஸுக்காக கொடுக்கப்படும் காஸ்ட் தான் என்னது ரியல் காஸ்ட். It includes the efforts and sacrifices of landlords in the use of land, capitalists to save and invest, and workers in foregoing leisure. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே யாரோட எஃபர்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லேண்ட்லார்ட்ஸ் இந்த யூஸ் ஆஃப் லேண்ட். ஸோ லேண்டை கொடுக்குறாங்க, அந்த லேண்டோட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேபிட்டலிஸ்ட் சேவ் அண்ட் இன்வெஸ்ட். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சேவ் பண்ணுறதுக்கும் நமக்கு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தியா, ஸோ அந்த கேபிட்டலிஸ்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய லீஷர் டைமை என்ன பண்ணுறாங்க, அதை அனுபவிக்காமல் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க உழைக்கிறாங்க. ஸோ அதற்கு கொடுக்கப்படும், அந்த தியாகத்துக்கு கொடுக்கப்படும் பேமெண்ட்,
இது காசு தான் என்னது ரியல் காஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆடம் ஸ்மித் recorded pain and sacrifices of labor as real cost of production. ஆடம் ஸ்மித்தை பொறுத்தவரையிலும் பெயின் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் லேபர் ஒரு உழைப்பாளியோட பலியும் தியாகம், ஓகேவா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் ரியல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக சொல்கிறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் ஆகணும்னா உழைப்பாளியோட பலியும் அவர்கள் செய்யும் தியாகங்களும் தான் முதன்மையாக கருதப்படுது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, ரியல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக சொல்கிறாங்க. ஓகேவா. தென் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னா பெய்ட் அவுட் ஆஃப் காஸ்ட். நம்ம இப்போ படிச்சிடலப்பா, இந்த மணி காஸ்ட் தான் எல்லாமே இன்க்ளூட் ஆகி வருது. பெய்ட் அவுட் காஸ்ட் என்ன, எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் என்ன, பேமெண்ட் மேட் டு த அதர்ஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் நோன் அஸ் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். என்னம்மா, பேமெண்ட் மேட் டு அதர்ஸ். ஸோ நம்ம வந்து காசு கொடுத்து பே பண்ணுறோம், அதற்கு எதுக்குன்னா ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே பொருள் கிடையாது, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். ஸோ இந்த நாலுத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக செய்யப்படும் பேமெண்ட் தான் என்னது எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் இட் ரெஃபர்ஸ் டு த ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் firm to purchase or hire the input of the firm needs explicit cost. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர், ஆக்சுவலாக செய்யப்படும் செலவுகள், செய்யப்படுற செலவுகள், ஒரு ஃபர்ம் செய்யப்படுற செலவுகள் எதுக்காக, டு பர்ச்சேஸ் அண்ட் ஹையர். ஒன்று வந்து அதை விலைக்கு வாங்குறாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குகிற இன்புட்ஸு, ஓகேவா, அந்த மாதிரி வாங்குகிற இன்புட்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ வாடகைக்கு வாங்குறாங்க, இல்லை அதை விலைக்கே வாங்கிடுறாங்க. ஸோ அதற்கு செய்யப்படும் செலவுகள் தான் என்னது எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். ஸோ அந்த எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, வேஜஸ், பேமெண்ட் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ், ரெண்ட் ஃபார் பில்டிங், இன்ட்ரெஸ்ட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்டட், expenditure on transport, advertisement, other expenses like license fees, depreciation and insurance charges. It's also called as accounting cost or out of pocket cost or managing cost. I think so. இது என்னன்னு தெரியல, மணி காஸ்ட் நினைக்கிறப்பா. ஸோ பிஸ்னஸை விட்டு வெளியே செய்யப்படும் செலவுகள், பர்ச்சேஸ் ஆர் ஹையர். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா ஒன்று விலைக்கு வாங்குறாங்க, இல்லை வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காஸ்ட் தான் என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். ஸோ அந்த மாதிரி காஸ்ட்லாம் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வேஜஸ்ஸு, ரா மெட்டீரியல்ஸ், ரெண்ட் ஆஃப் பில்டிங், இன்ட்ரெஸ்ட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்டட், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டிரான்ஸ்போர்ட். ஸோ இது எல்லாமே என்னது எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னதுமா எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். தென் இம்ப்ளிசிட் காஸ்ட்னா என்ன, பேமெண்ட் மேட் டு த யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் that firm already owns is known as implicit cost. ஸோ இது என்னென்னா ஆல்ரெடி இது யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், அவங்க ஆல்ரெடி அவங்க வச்சுருக்காங்க அந்த ரிசோர்ஸை, அவங்களுடையது, ஓகேவா, அதுதான் இம்ப்ளிசிட் காஸ்ட். ஸோ இது அவங்க ஆல்ரெடி அவங்களே வச்சுருக்காங்க, அதை அவங்க ஓன் பண்ணியிருக்காங்க, டேரக்டர்னு பர்ச்சேஸும் பண்ணல, ஹையரும் பண்ணல. ஸோ அவங்க வச்சுருக்க ஓன் ரிசோர்ஸஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க இம்ப்ளிசிட் காஸ்ட். இன் சிம்பிள் டேர்ம், இம்ப்ளிசிட் காஸ்ட் refers to the imputed cost of a firm self-owned and self-employed resources. ஸோ இது self-owned and self-employed resources, ஓகேவா. ஸோ அதுதான் என்னது implicit cost. A firm or producer may use his own land, building, machinery, car and other factors in the process of production. ஸோ implicit காஸ்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாரு, அவங்களோட ஓன் லேண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஓன் பில்டிங், மிஷினரி, காரு, அதர் ஃபேக்டர்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ எல்லாமே அவங்களுக்கு தான். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு மேஸ்திரி, அவங்க ஒரு மேசனாக இருந்தால் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க மொத்த பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை அவங்களே செஞ்சுடுறாங்க. ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் வெளியிலேருந்து வாங்குறாங்க, ஓகேவா. ஸோ அது எல்லாமே இம்ப்ளிசிட் காஸ்ட். ஸோ எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது மொத்தமே எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். இம்ப்ளிசிட் காஸ்ட்னா அவங்க இடம், அது அவங்களே லேபராக இருக்காங்க, அவங்களே எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கூலி கொடுக்க தேவையில்லை, ஓகேவா, கூலி கொடுக்க தேவையில்லை, அவங்களுக்கு மேசனுக்கு தனியாக செலவு பண்ண தேவையில்லை. ஸோ எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதுதான் இம்ப்ளிசிட் காஸ்ட். அவங்களுடைய சொந்த உழைப்பில், அவங்க சொந்த இடத்துல, அவங்க சொந்த ஆளுங்களை, அவங்க மெம்பர்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீடு கட்டுறாங்க. ஸோ இதுதான் என்னது இம்ப்ளிசிட் காஸ்ட். ஸோ இதுவே நம்ம எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டை கணக்கெடுத்தோம்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது, வெறும் பணம் மட்டும் தான் இருக்குன்னு என்ன பண்ணுவேன், நான் ஒரு பில்டிங், நான் ஒரு இடம் வாங்கணும், இடம் ஹையர் பண்ணுறேன், இல்லை இடம் வாங்கணும். ஸோ இடம் வாங்கிட்ட பிறகு என்ன பண்ணுவேன்,
அதுக்கு தேவைப்படுற ஜல்லி மணல் எல்லாமே வாங்குவேன். அப்புறம் அப்போ ஆஃபீஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவேன். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுற மேனேஜர்ஸ், லேபர்ஸ் எல்லாமே என்னது எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். இம்ப்ளிசிட் காஸ்ட்னால் அதுக்குள்ளே இருக்கிறது, பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கிறது. ஓகேவா? ஸோ நோ கேஷ் பேமெண்ட் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இதுக்கு எந்த கேஷ் பேமெண்ட்டு பே பண்ண தேவையில்லை. எல்லாமே அவங்களுக்கு சொந்த செலவுகள். ஸோ இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. ஓகே, தேங்க்யூ.